Hello students, welcome to Solve by Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 5.2ல third sum. Find the equation of the hyperbola in each of the cases given below. இதில் ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஃபோக்கை கொடுத்துருக்காங்க. ஃபோக்கை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2,0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்கை ரெண்டு இது தான், இதோட மிட் பாயிண்ட் தான் சென்டராக இருக்கும். அப்போ சென்டருங்கிறது என்ன, இது ரெண்டோட மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ -2 then plus 2/2 comma 0 plus 0/2. ஸோ நம்மளுக்கு அப்போ இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0. ஸோ 0,0 தான் சென்டர். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஃபோக்கை ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ AE = 2. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், ஈயோட வேல்யூ 3 அப்படின்னு தெரியும். அப்போ A × 3/2 = 2. ஸோ இதில் ஏவோட வேல்யூ என்ன, 4/3. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு A² தேவைப்படும், அதனால நம்ம இதுக்கு ஸ்கொயர் வேல்யூவும் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ A² = 16/9. நெக்ஸ்ட்டு B² கண்டுபிடிக்கணும். ஸோ B² = A² E² - 1. ஸோ இது ஃபார்முலா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு A² வேல்யூ என்ன, 16/9. E², ஈயோட வேல்யூ 3/2. அப்போ E² வேல்யூ 9/4 - 1. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 16/9. இது வந்து 9 - 4/4ன்னு வரும். ஸோ இது வந்து 5/4 அப்படின்னு வரும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு 4 டைம்ஸ் வரும். ஸோ B² வேல்யூ 20/9. ஸோ நம்மளுக்கு A² தெரியும், B² தெரியும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா எழுதிக்கலாம். x² / A² minus y² / B² = 1. ஸோ இது என்ன, x² / Aவோட வேல்யூ 16/9 மைனஸ் y² இதோட வேல்யூ என்ன, 20/9 = 1. ஸோ இதை மட்டும் ரெசிப்ரோக்கல் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 9x² / 16 minus 9y² / 20 = 1. செகண்ட் சப்டிவிஷன் நம்மளுக்கு சென்டர், ஃபோக்கை, அப்புறம் ஒரு டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் வந்து 2,1ன்னு சொல்லிட்டாங்க, ஒரு ஃபோக்கை 8,1, அப்புறம் இங்கே x = 4ல் ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன தெரியும், சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இட் இஸ் நத்திங் பட் h, k. அப்புறம் ஃபோக்கை கொடுத்துருக்காங்க. ஃபோக்கைக்கும் சென்டருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் AEன்னு சொல்லுவோம். அப்போ AEயோட வேல்யூ என்ன, இது 2,1, இது 8,1. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 6 யூனிட்ஸ். ஸோ இது AE = 6. அதே மாதிரி டைரக்ட்ரிக்ஸ்க்கும் சென்டருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம A/E அப்படின்னு சொல்லுவோம். இது x = 4, இந்த பாயிண்டில் எக்ஸோட வேல்யூ 2. அப்போ இதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வெறும் 2 தான். ஸோ A/Eயோட வேல்யூ 2. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் 1, 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ 1ஐயும் 2ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா நம்மளுக்கு E கேன்சல் ஆகி A² = 6 2s are 12 அப்படின்னு வரும். இதே மாதிரி 1ஐயும் 2ஐயும் நான் டிவைட் பண்ணேன்னா நம்மளுக்கு A கேன்சல் ஆகி E² வரும். ஸோ E² = 6ம் 2ம் டிவைட் ஆகி 3 அப்படின்னு வரும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு B² வேணும். B² = A² E² - 1. அதாவது 12 × 3 - 1. ஸோ 12 × 2 that is equal to 24. ஸோ B² வேல்யூவும் 24. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா என்ன, x - h² / A² minus y - k² / B² = 1. ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ x - hோட வேல்யூ என்ன, 2. ஸோ x - 2² / A² வேல்யூ 12 minus y - kயோட வேல்யூ 1 the whole square by B²
பி ஸ்கொயர் வேல்யூ என்ன 24 ஈக்குவல் டு 1.